பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. ஆமென். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. நம்மளால அநேகர் இருக்காங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, இல்லை எல்லாமே தெரியும். நம்ம ஏதாவது ஒன்று சொல்றதுக்கு முன்னாடியே இல்லை அது எனக்கு தெரியும் அப்படின்வாங்க. இன்று ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த வார்த்தையை கொடுக்குறாங்க. ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் எல்லாமே எனக்கு தெரியும், இது எனக்கு தெரியுங்க, இது நான் பண்ணிடுவேன், இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான் அப்படின்னா ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை. அவன் இது வரைக்கும் அது பூரணமா, அதாவது அதை பத்தி ஒரு நாலேஜ் கூட தெரியாம இன்னும் முழுமையா அதை அறிஞ்சிக்கல அப்படின்றதுதான் இது உண்மை. அதே மாதிரிதான் நம்மள சில பேர் ஆண்டவரை பத்தி எல்லாம் தெரியும், பைபிளை பத்தி எல்லாம் தெரியும், பைபிளை நான் கரைச்சு குடிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு எண்ணுவீங்க. அது இல்லை. பரிசுத்த வேதாகமம் என்பது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை கற்று தருவாங்க. என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் சொல்லுவாங்க, அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, பைபிள் சமுத்திரம், அதுல இறங்கி முத்துக்கள் எடுக்கணும் அப்படின்னு. உங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் முத்துக்கள் தான். தினந்தோறும் நீங்க படிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் முத்துக்கள் தான். அதை நீங்க சுதந்திரித்து கொள்ள முடியுமா? அந்த முத்துக்கள், வெளியேற பெற்ற அந்த முத்துக்கள் இருக்குல்ல, கடலுக்குள்ள இறங்கி முத்து எடுப்பாங்க. அதே மாதிரி சமுத்திரத்துல இறங்கி நமக்கு கிடைக்கிற இந்த வார்த்தை அது ஜீவன் உள்ளது. முத்து அது விலை கொடுத்தா விலை போயிடும். இது ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தை நம்மளை பரலோகத்துக்கு நேராக எடுத்து செல்லுங்க. இந்த வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் நமக்கு வந்தார். இந்த பூமியில நம்மளுடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டார். இந்த பரிசுத்த வேதாகமம் பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டது. இந்த பரிசுத்த வேதாகமம், இந்த வார்த்தையை நம்ம தினந்தோறும் அறிஞ்சுக்கணுங்க. நம்ம முழுமையை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இல்ல, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தின் மேல ஒரு தாகம். அறிய வேண்டிய பிரகாரமாய் நாம் இன்னும் அறியவில்லை அப்படின்றதுதான் உண்மை. அறிய வேண்டிய பிரகாரமாய் ஆண்டவரையும் இன்னும் அறியணும்னா பரிசுத்த வேதாகமம், அவருடைய வார்த்தை, அது ஜீவன் உள்ளது. வார்த்தையானவராய் நமக்குள்ள இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கொடுக்குறாங்க, ஒவ்வொரு நாளும் வார்த்தையை காண்பிக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தையை தியானிக்க வைக்கிறாங்க. அறிய வேண்டிய பிரகாரமா இன்னும் 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 அறிய ஆண்டவர் இடத்துல தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மக இறக்கமும் கிருபையும் இருந்தீங்கள தகப்பனே, இசப்பா இந்த காலை பொழுதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இசப்பா இந்த நேரத்திலும் இசப்பா உண்மை அறிய வேண்டிய பிரகாரமாய் நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்க. இசப்பா நாங்கள் முற்றும் தேறினவன் அல்ல தகப்பனே. இசப்பா எங்களை ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஒவ்வொரு நாளும் உண்மை அறியக்கூடிய ஞானத்திலும் இசப்பா இந்த உலகத்துல நாங்கள் எப்படி சேவை பண்ணணும் என்பதற்காக உலக ஞான எங்களுக்கு போதி தரலும் தகப்பனே. இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா வருகிற காலங்களில் நீர் வரப்போகிற உம்முடைய வருகைக்கு நேராக எங்களை ஆயத்தப்படுத்த அநேகரை நாங்கள் ஆயத்தமாக்க கிருபை செய்யுங்க தகப்பனே. இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவரும் உம்முடைய வருகையில இசப்பா காணப்படாதபடி, இசப்பா ஒருவரும் உம்முடைய வருகையில கைவிடப்படாதபடி இசப்பா கிருபை செய்யுங்க தகப்பனே. இசப்பா ஒருவரும் இசப்பா உம்முடைய வருகையில ஒருவரும் கைவிடப்படக்கூடாது தகப்பனே. இசப்பா எல்லோரும் உம்முடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட இசப்பா கிருபை செய்யுங்க. இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். இசப்பா வருகிற எல்லா நாட்களிலும் இசப்பா உம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் எங்களை பலப்படுத்தட்டும், இசப்பா எங்களை உருவாக்கட்டும், எங்களை இசப்பா பரிசுத்தத்துக்கு நேராக இன்னும் நடத்தி செல்லட்டும். உம்முடைய விசுவாசத்திலும் உம்முடைய அன்புல நாங்கள் நிலைத்திருக்க இசப்பா இன்னும் உம்முடைய அன்புக்குள்ளாக கடந்து செல்ல இசப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. நீர் வழி நடத்துவீராக. எல்லா துதியும் எல்லா கணமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Good morning. God bless you all. Thank you.